வணக்கம், நான் உங்கள் விஜி. வெல்கம் டு விஜி குக்ஸ். இந்த ரெய்னி சீசனுக்கு பெஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரோட் சைடு காளான். அதை எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல பொடிசா நறுக்கிய முட்டைக்கோஸ், நெக்ஸ்ட் பொடிசா நறுக்கிய காளான். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, உப்புத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. போண்டா மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன்ல ஃப்ரை பண்றதுக்கு தேவையான ஆயில ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்ச பிறகு சின்ன சின்ன பீஸா ஆயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டு வச்சிருங்க. சோ தட் எக்ஸஸ் ஆயில் எல்லாம் ரிமூவ் ஆயிடும். இதை நீங்க அப்படியே கூட சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன்ல ஆயில் ஆட் பண்ணி ஆயில் சூடானதுக்கு அப்புறம் பொடிசா நறுக்கிய பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலைய ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனம் போற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி ஆனியனோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. லோ ஃப்ளேம்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி சாஸ்ல எல்லாம் உப்பு இருக்குங்க. ஸோ பாதி அளவு உப்பு சேர்த்தா போதுங்க. நெக்ஸ்ட் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திருக்கேங்க. சேர்த்துட்டு இது போல கலந்து விடுங்க. இது உடனே திக்காயிடுங்க. ஸோ தண்ணி ஆட் பண்ண உடனே லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. நெக்ஸ்ட் நாம ஃப்ரை பண்ண காளான ஒண்ணா இந்த மாதிரி நல்லா உதித்து விட்டு கிரேவில ஆட் பண்ணுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணும்போது காளானையும் நல்லா மசிச்சு விடுங்க. இந்த மாதிரி ஒரு திக் கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த டிஷ் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பிளேட்ல வச்சு மேல கொஞ்சம் பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கார்ன் சிப்ஸ் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.